ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆகிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ? எல்லா நாள் போல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பா உற்சாகமா அந்த நாள் தொடங்கி இருக்குது. கண்டிப்பா ஆகஸ்ட் 1 அப்படின்றப்போ மாசத்துடைய முதல் நாள். ஒரு சந்தோஷமான ஒரு நாள், மகிழ்ச்சியான நாளாவே நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு சிறப்பான கதையோட. ஒரு சின்ன பையன் அவன் வளர்த்த நாய்க்குட்டியோட எப்பவுமே ஜாலியா விளையாடிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன ஆச்சு, அந்த நாய்க்குட்டியை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு நாளா வளர்த்த நாய்க்குட்டி நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் இந்த நாய்க்குட்டிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அங்க ஒரு மரத்துக்கு கீழே அந்த நாயை கட்டி போட்டுட்டு இவன் என்ன பண்றா, பக்கத்துல இருக்க ஒரு புதருக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருக்கான். அந்த நாய் வந்து அப்படி என்னதான் ரியாக்ட் பண்ணுதுன்னு பாக்கலாம். போக 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 அப்படியே நேரம் போக போக அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ இன்னும் காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கொலைக்குது, கத்துது, யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அழவே ஆரம்பிச்சிருச்சு. அது அழுத பார்த்துட்டு அவனால அந்த புதற்குள்ள வந்து பாத்துட்டு இருந்தாங்க. அவனால ரொம்ப நேரம் பார்க்க முடியல. உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் என் மேல, நான் காணணும்னு இப்படி தேடுறிய, இப்படி அழறிய அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். கூட்டிட்டு வந்தோம் இது அவங்க அம்மாட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா, நான் வளர்த்த நாய்க்குட்டி என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா, அது எனக்கு ஏற்கனவே தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, சரி சீக்கிரம் கிளம்பு, நம்ம வந்து கோயில் திருவிழாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் திருவிழாக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றான், அவங்க அம்மாவோட கையை விட்டுட்டு மிஸ் பண்ணிடுறான் அவங்க அம்மாவை. அவங்க அம்மாவை காரியமேட்டு நடுவில் நின்று அவங்க அப்படி அழறான். அச்சோ அப்படின்னு சொல்லி கண்ணில் இருந்து தண்ணி அப்படி ஊத்துது. அம்மா அம்மா எங்க போனீங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா ஓடி வராங்க. அம்மா எங்கம்மா போனீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, நான் இங்கே தான் இருந்தேன், பக்கத்துல தான் இருந்தேன், உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன் அம்மா? இல்லை, நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்க, நான் உன்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான். ஏம்மா இப்படி பண்ணீங்க, இதே தானே அந்த நாய்க்குட்டிக்கும் வலிச்சிருக்கோம், அப்போ நீ அந்த மாதிரி பண்ணது தப்பு தானேப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் அந்த தப்பை வந்து ஆமா கண்டிப்பா அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி போய் நாய்க்குட்டி கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வலியும் வேதனையும் கொடுத்துதான் அவங்க நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க கூடாது. அது வந்து அந்த மாதிரி நம்ம வந்து கவனிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்றது இந்த கதை நமக்கு உணர்த்துது. விஷயம் உண்மையான அன்பை உணர்ந்து தெரிந்து கொள்ளணுமே தவிர நம்ம வந்து சோதனைகள் வைத்து அந்த சோதனைகள் வாயிலாக பிறரை கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதிலிருந்து நாம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்பது இல்லை அப்படிங்கறத உணர்ந்து கொள்வோம். சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோட நீங்க நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும்
அற்புதமான அலைதர்சனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. நம்மளுடைய வாழ்க்கையில கரடு முரடான பாதை எப்படி நம்முடைய கால்களை வலுப்படுத்தும் பலப்படுத்துமோ, அதே மாதிரிதான் கடினமான சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப பலப்படுத்தும். அப்படின்னா அது எப்பொழுது அப்படின்னா நம்முடைய சிந்திக்கின்ற நல்ல எண்ணங்களும் நற்சிந்தனைகளும் கொண்டுதான். சோ அப்படிப்பட்ட நற்சிந்தனைகளை அடித்தளமாக கொண்டது நம்மளுடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைய நாள் நம்ம என்ன சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு சில நபர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சில விஷயங்கள் என்ன பண்ணிருப்போம், செஞ்சிருப்போம். என் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். என்னுடைய நண்பர்களுக்கு இது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய காதலனுக்காகவோ காதலிக்காகவோ இந்த விஷயங்களை அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஈர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நம்ம செஞ்சிருப்போம். ஸோ ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய தேவைங்கிறது இல்ல. ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க, யாரும் யாருக்கும் அரசனும் இல்லை, யாரும் யாருக்கும் அடிமையும் இல்லை. அப்ப அந்த வகையில யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற தேவையில்லை. குறிப்பா நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம சில விஷயங்கள் செய்து சிலரை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்றோம், ட்ரை பண்றோம். எதுக்குன்னா நம்முடைய தற்பெருமைக்காக என்ன வேணாலும் இருக்கலாம். முதல் விஷயம் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய வெல்த், உங்களுடைய பொருளாதார நிலையை, நீங்க மேம்பட்ட நிலையை வச்சு பிறரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. என்கிட்ட எவ்வளவு பெரிய வீடு இருக்கு தெரியுமா, எங்க வீட்டுல எத்தனை காது, நம்ம கிட்ட இருக்க செல்வத்தை காமிச்சு மத்தவங்களை ஈர்க்கணும்ன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா அதாவது உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்ப இந்த செல்வ செழிப்பை நான் காட்டி ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னா நிச்சயமா ஒரு சில எனக்கு கூட வாவ், இவ்வளவு பெரிய வீட்டுக்காரனா நீ, இவ்வளவு கார் இருக்கா உங்க வீட்டுல, இவ்வளவு பைக்ஸ் இருக்கா உங்க வீட்டுல, இவ்வளவு பொருளாதார, இவ்வளவு நகைகள் நட்டுலாம் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படிலாம் ஆகா ஓகன் வியந்து நம்மிடம் இருந்து லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம கூட சுத்தி ஒரு கூட்டம் கண்டிப்பா என்ன உருவாகும். அப்போ அந்த நபர்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்களை ஈர்த்து எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. அதாவது ஈர்ப்புன்றது நாம் வைத்திருக்கும் பணத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் இருக்குமே தவிர நம்ம மீது இருக்காது. அப்போ ஒரு இடத்துல எல்லாம் இல்ல அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, காணாம போய்விடுவாங்க. அப்போ செல்வத்தை கொண்டு, செல்வ செழிப்பை கொண்டு நான் பிறரை ஈர்க்க வேண்டும், பிறரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இல்லை. தேவையற்ற ஒரு செயல் இது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொண்டும் இன்னும் இது போன்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்து ஆழ்கடலில் இருந்து என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன். கடவுளே நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே மாதா டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 69. இறை வசனங்கள் 14 முதல் 15 மற்றும் 29 முதல் 30, மேலுமாக 32 முதல் 33. எனது விருப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும் என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அவர்கள் பாடுகிறார்கள். இதோ எனது விருப்பத்தை உமது திருப்பாதத்திலே நான் எடுத்து வைக்கிறேன், எனக்கு நீர் பதில் மொழி தாரும் என்று தாவீது ஆசிரியர் மிக அழகாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். இதோ இறை வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது 14, 15 நாம் பார்க்கிறோம். துன்ப நேரத்திலே தாவீது அவர்கள் இறைவனை நோக்கி மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே,
உமது பேர் அன்பின்படி எனக்கு பதிலளியும். உமது மிகுந்த இரக்கத்தினால் என்னை பாதுகாத்தருளும். சேற்றில் நான் மூழ்கி விடாதபடி என்னை விடுவித்தருளும் என்று தாவீது ஆசிரியர் பாடுகிறார். இதோ நமது வாழ்க்கையிலும் இப்படித்தான். கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் நாம் மனிதனை நாடுவதை விட கடவுளை நாடுகின்ற பொழுது அவர் நமது ஜெபங்களை கேட்கிறார் என்பதைத்தான் தாவீது ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, துன்ப நேரத்திலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நாம் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. ஒரு நாளும் நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. தாவீது ஆசிரியர் பாடுகிறார்கள், நான் துன்புறும் வேதனையுற்றும் இருக்கின்ற பொழுது ஆண்டவரே, நீரே எனக்கு பாதுகாப்பாக இருந்து எனக்கு உமது மீட்பை தாரும். நான் துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கின்ற பொழுது நீரே என்னோடு இருந்து எனக்கு பாதுகாப்பை தந்தருளும் என்று தாவீது ஆசிரியர் பாடுகிறார்கள். இதோ யோவான் நற்செய்தியிலே நாம் கவனிக்கின்றோம். 16:33 மிக அழகாக சொல்கிறது, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனால் துணிவாக இருங்கள், நான் உலகை வென்றிருக்கிறேன். இதோ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே துன்பங்கள் மிகுதியாக இருக்கிறது, கவலை வேண்டாம், நான் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டிருக்கிறேன், நீங்களும் வெற்றி கொள்வீர்கள், எனவே நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் என்று யோவான் நற்செய்தியாளர் சொல்கிறார். இதோ தாவீதை போன்று நாமும் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்க இதோ இந்த நேரத்தில் நாம் முயற்சி செய்வோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் பாடி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதோ தாவீது ஆசிரியர் சொல்கிறார்கள், துன்ப நேரத்தில் இறைவனை நோக்கி மன்றாடுவதோடு நாம் நின்றுவிடக்கூடாது, அதோடு சேர்த்து நாம் நம்பிக்கையையும் வைக்க வேண்டும். நம்பிக்கையை வைத்தால் மட்டும் போதாது, நாம் இறைவனை ஒவ்வொரு நாளும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தாவீது ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள். நான் பாடல்களினால் கடவுளின் பெயரை புகழ்வேன், நன்றி அறிதல்களினால் அவரை நான் உயர்த்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்வார்கள், ஏனெனில் ஆண்டவர் ஏழைகளின் மன்றாட்டை கேட்கின்றார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய ஜெபங்களை கேட்க தயாராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:4 நாம் பார்க்கிறோம், ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள், ஏனென்றால் அவர் பெரியவராக இருக்கிறார், மாட்சிக்கு உரியவராக இருக்கிறார், மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசி மிக அழகாக சொல்கிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை புகழும் இதயமே உண்மையான செல்வம். எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருப்பது உண்மையான செல்வம் என்று அவர் சொல்கிறார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாக நினைத்து பார்த்து நமது தேவைகளை அவரிடத்திலே எடுத்து வைப்போம். அப்படி நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது நம்பிக்கை ஒரு நாளும் நாம் இழந்து விட வேண்டாம். இழப்பதோடும் அல்லாமல் மாறாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் தொடர்ந்து புகழ்ந்து கொண்டே இருப்போம். ஆண்டவரது ஆசீரும் அருளும் நம்மோடு ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து நமது வேண்டுதல்களுக்கு நல்ல பலனையும் நமது நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தியும் ஒவ்வொரு நாளும் புகழ்வதனால் இறை ஆசீர் நமக்கு அதிகமாகவும் கிடைக்கும்படியாக இதோ இந்த நேரத்திலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே இறைவாம், துன்பத்தில் உம்மை நோக்கி மன்றாடும் மனதை எங்களுக்கு தந்தருளும். சோதனைகளில் நம்பிக்கையை இழக்காமல் உமது மீட்பில் உறுதியாக நிலைத்திருக்க அருள் புரியும். எங்களது உதடுகளும் எங்களது வாழ்வும் எப்பொழுதும் உமது புகழை பாட செய்வீராக. எங்களது துயரத்தை மகிழ்ச்சியாகவும் எங்களது கண்ணீரை சாட்சியாகவும் மாற்றும். எல்லாம் உள்ள இறைவா, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களது ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை, ஆனா நம்ம தெரியாம செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அதை தான் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா எப்படி இம்ப்ரெஸ் பண்ணா நம்ம ட்ரை பண்றோம், அது என்ன தவறுன்னு என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய தவறாவே நம்ம தெரியாமலும் செஞ்சுட்டு இருக்கோம், தெரிந்தும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். உடை அலங்காரம், ஆடை அலங்காரம், இது நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்ட ஒரு செயல் இல்லையா? சோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம அந்த ட்ரெஸ் போட்டா ஓகே, அது நம்மளுடைய ஹாப்பினஸ். இதுவே அது மற்றவர்கள் ஈர்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும். நம்மளுடைய புகழ்ச்சிக்காக ஹாஹா இப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கே அப்படின்ட்டு மற்றவங்க அது நம்ம ஹாஹா ஒவ்வொன்று பேசணுன்றதுக்காக ஒரு ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி இல்லாமல் அது தேவையற்ற ஒரு செயல் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா என்னுடைய ஆடை எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்.
ஸோ எனக்கு பிடித்தமான ஆடைகள், எனக்கு கம்ஃபர்டபுளான ஆடைகளை நான் அணிவது எந்த தப்பும் சிறப்பு. கிடையாது. ஆனா நான் இந்த ஆடைகளை அணிந்து பிறரை நான் அட்ராக்ட் பண்ணணும், பிறரை நான் ஈர்க்க வேண்டும், பிறரை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்போடு நான் என்னுடைய ஆடையில் நான் கவனம் செலுத்துதல் அப்படிங்கிறது தவறான தவறான ஒரு ஒன்று. காரியம். திருத்திக்கொள்ளும். இன்னும் வேற அந்த விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். பேசலாம். ஆகஸ்ட் 1. புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி. இத்தாலி நாட்டிலுள்ள மரியனல்லா பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1696 பிறந்தார் அல்போன்ஸ் மரிய லிகோரி. சட்டம் படித்து 8 ஆண்டுகள் வழக்குரைஞராக பணி செய்த லிகோரி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிபி 1726 டிசம்பர் 21 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். நேப்பிள் நகரில் சமூகத்தினால் ஓரங்கட்டப்பட்ட இளைஞர்களுக்காக பணியாற்றிய அருட்தந்தை லிகோரி குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்பித்து அவர்களை வழிநடத்தினார். ஏழைகள், கைவிடப்பட்டோர் இவர்களுக்கு இறைப்பணி செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தன் பணிகளை செய்த லிகோரி புதிய துறவற சபையினை துவக்க திட்டமிட்டார். கிபி 1732 நவம்பர் மாதம் 9 இரட்சகர் சபையினை துவக்கிய அருட்தந்தை அல்போன்ஸ் மரிய லிகோரி நற்செய்தி போதிப்பதையும் ஏழைகளுக்கு கற்பிப்பதையும் சபையின் நோக்கமாக வரையறுத்தார். தன் மறையுரைகளால் மக்களை ஈர்த்த அருட்தந்தை லிகோரி கிபி 1762 புனித அகத்தா தேயி கொட்டி மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். கடவுளின் அருட்கொடை வல்லமை வாய்ந்தது, இதனை அடைவோர் மீட்பு பெறுவர் என்று கூறிய ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி கிபி 1787 ஆகஸ்ட் 1 விண்ணகமடைந்தார். அறநெறி இறையியல், மரியின் புகழ் மாலை, இரட்சணிய பாதை, கிறிஸ்துவின் உண்மை மறை வாழ்வு போன்ற நூல்களை எழுதி இறை விசுவாசத்தினை கட்டி எழுப்பிய ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களை திருத்தந்தை 16 கிரகோரியார் புனிதராக உயர்த்தினார். புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இரட்சகர் சபை குருக்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணம் நம்முடைய செயல்கள் இருக்கின்றதவா தெரிந்தும் தெரியாமலும் அதை செஞ்சுட்டு இருக்கோம். அது எப்படிப்பட்ட தவறுகளை நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன? ஸோ அடுத்ததா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பேர் செய்யக்கூடிய தவறான ஒன்று, பிறரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. இது வந்து இம்ப்ரெஸ் மட்டும் கிடையாது, இதுல வந்து ஒரு விதமான மனநோய் அப்படிங்கிறது. இது ஏன் அப்படின்னா, ஒரு முறை ஒரு மருத்துவர் ஒருத்தரோட உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ பேசிட்டு இருக்கல, இந்த சோஷியல் மீடியா யூசேஜ், எனிதிங் போஸ்ட் ஆன் சோஷியல் மீடியா. நான் நின்னா போஸ்ட், ஒரு போஸ்ட், நான் உட்காந்தா போஸ்ட், சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாடு ஒரு போட்டோ எடுத்து நான் என்ன சாப்பிட போறேன் தெரியுமா, இன்னும் சில பேருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வீடியோ எடுத்து போடுறதாக இருக்கலாம், இல்ல என் நண்பர்களோடோ இல்ல வீட்டுல நடந்த சில இன்சிடென்ட்ஸ், ஏதாவது ஒரு சில விஷயம் எங்க போனாலும் ஒரு திரைப்படத்துக்கு போனா உடனே அதை போஸ்ட் எடுத்து போடுறது, ஒரு எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொரு நடவடிக்கையிலும். என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல எல்லாம் ஃபேமிலியா கெட் டுகெதர் கூடணும், வீட்டுல வந்து சொந்தக்காரங்க வந்தாங்க, அன்னைக்கு போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் போனோம், அன்னைக்கு அதை போட்டோ போட்டோம், அது ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனா என்னுடைய அன்றாட நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், சோஷியல் மீடியால நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இன்ஸ்டாகிராம்ல நான் இன்ஸ்டன்டா என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதை வச்சு பார்க்கணுங்கிறப்போ இது வந்து அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற விதமான ஒரு மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் என்ன ஏன் அப்படின்னா, அதுக்கு காரணம் அவரும் சொன்னார் என்ன அப்படின்னா, ஒருவேளை அவங்க வந்து வளரக்கூடிய அந்த பருவத்துல, குழந்தை பருவத்துல மேபி நிறைய நிராகரிப்புகள் என்ன பண்ணிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். அவங்களுடைய அப்பியரன்ஸ்னாலயோ இல்ல அவங்களுடைய பிஹேவியர்ஸ்னாலயோ இல்ல அவங்களுடைய ஒரு சில நடவடிக்கைகள், இதெல்லாம் அவங்களுடைய வாழ்வியல் முறையினால அவங்க என்ன பண்ணிருக்கலாம்,
வெறுத்திருக்கலாம். இன்னைக்கு வந்து அவங்க அந்த லைஃபை மாற்றிக்கொள்ளும் வண்ணம், தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் வண்ணம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்க லைஃப்ல என்ன இருக்கும், சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கும். அப்ப நீ என்னை இப்படி நினைச்சல, நான் இப்ப இப்படி இருக்கிறேன் அப்படின்னு காட்டுவதற்காக இந்த மாதிரி சில பேர் அது ஒரு தளமா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. பட் ஆனா என்ன இருந்தாலும் பொழுதனைக்கும் போஸ்ட் போட்டுட்டே இருக்கிறது, பொழுதனைக்கும் பிறரை வந்து நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி சோசியல் மீடியா வழியா இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றது, அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றது தவறான விஷயம். என்னுடைய முழு வேலையும் இதுலதான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா அது ஒரு பெரிய மனநோய்க்கு உட்பட்டது அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டும் இன்னும் தொடர்ந்து பேசலாம். படுத்த பகுதி பார்க்கலாம். அவனது மனைவியின் பிறந்த நாள் வந்தது. அந்த கணவன் அவளுக்கு ஒரு காரை பரிசளித்தான். முதலில் கார் சாவியையும், பின்னர் அவளது ஓட்டுநர் உரிமம், தேவையான ஆவணங்கள் அடங்கிய ஒரு சிறு பையையும் அவளிடம் கொடுத்தான். இனிதே வாழ்த்தினான். சொன்னான், அன்பே, இதோ உன் கனவு கார். குழந்தைகளை நான் பார்த்து கொள்கிறேன். நீ விரும்பினால் ஒரு நீண்ட தூரம் காரை ஓட்டி சென்று வரலாம் ஹாயாக. ஆனந்த கண்ணீர் மல்க கார் சாவியோடு பையை வாங்கி கொண்ட மனைவி மனதார மகிழ்வுடன் நன்றி தெரிவித்து விட்டு தன் புதிய காரை, கனவு காரை ஓட்டி கொண்டு சென்றாள். கணவனின் கட்டுக்கடங்கா அன்பையும் பாசத்தையும், கார் போன திசையின் இரு மருங்கும் கடந்து போன இயற்கை காட்சிகளையும் அணுவணுவாக அனுபவித்தபடியே தன் புதிய கனவு காரை ஓட்டி சென்ற அரை மணி நேரத்தில் அது நடந்து விட்டது. சாலையை இரண்டாக வகுக்கும் நடுப்பகுதியிலே காரை மோதிவிட்டாள். நல்ல வேளை, குறைந்த வேகத்தில் போனதால் அவளுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் காரின் முன்பகுதி ஒடுக்காகிவிட்டது. கால்வாசி அளவுக்கு சப்பழிந்து விட்டது. குற்ற உணர்வு அவளை பற்றி கொண்டு விட்டது. அவரிடம் நான் என்ன சொல்லுவது? அவர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்? இந்த கனவு காரை எடுத்த அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாகவே இப்படியா? அவரது முகத்திலே நான் எப்படி விழிப்பேன்? இப்படி கவலைகள் அவளை மொய்த்து தள்ளின. விபத்து பகுதிக்கு விரைந்து வந்து சேர்ந்தது ரோட்டோர காவல் படை. வந்த காவலர் கேட்டார், நல்ல வேளை, உங்களுக்கு ஒன்றும் அடிபடவில்லை. ஆனால் புது காருக்கு இப்படி ஆகிவிட்டதே. சரி, நான் உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை பார்க்கலாமா? ப்ரொசீஜர். காவலர் கேட்டு நிற்க நடுங்கும் கைகளுடன் தன் கணவன் கொடுத்த அந்த சிறு பையை அவள் திறந்தாள். கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்க ஓட்டுநர் உரிமத்தை அவள் எடுத்தாள். அதோடு இணைந்திருந்த ஒரு துண்டு சீட்டையும் கையிலே எடுத்தாள். திறந்து பார்த்தாள். அதன் மீது அவளது கணவரின் கையெழுத்து இப்படி மின்னியது. வாசித்து பார்த்தவள் ஆனந்த கண்ணீரிலே திணறியே விட்டாள். என் அன்பு மனைவியே, ஒருவேளை இந்த கார் எங்காவது மோதி சேதமாகிவிட்டால் இதை நினைவில் வைத்துக்கொள். நான் நேசிப்பது உன்னைத்தான், காரை அல்ல. அன்புடன், அன்புராஜ். பொருட்களை நேசிக்க வேண்டும், மனிதர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இல்லாமல் மனிதர்களை நேசிக்க வேண்டும், பொருள்களை பயன்படுத்த வேண்டும் என்றே இருக்க வேண்டும். பொருள்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதை புரிந்து வைத்திருப்பவர்கள் பாக்கியசாலிகள். ஒவ்வொரு சமூக பொருளாதார அமைப்பின் மையமாக மனிதரே இருக்க வேண்டும். லாபத்தை விட மனித மாண்பே முதன்மையானதாக இருக்க வேண்டும். இப்படி வழி காட்டுகிறார் போப் பிரான்சிஸ். நீ வைத்திருப்பவையே நீ என்றால் அவற்றையெல்லாம் இழந்து போன ஒரு சூழலிலே நீ யார் சொல் நண்பா? பொருள்களில் அல்ல, மனித தன்மையில் தானே வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது. இப்படி கேட்கின்றார் எரிக் ஃப்ராம். பொருளை இழந்தால் மீண்டும் வாங்கலாம், ஆனால் மனிதரை இழந்தால் வாங்க முடியுமா? பொருள்கள் வாழ்க்கையை வசதியாக்கும், மனிதர்கள் வாழ்க்கையை அழகாக்குவார்களே. பொருள்களை சேமித்தால் வீடு நிறையும், மனிதர்களை நேசித்தால் சேமித்தால் இதயம் நிரம்புமே. பொருளின் மதிப்பு சந்தையிலே தெரியும், மனிதரின் மதிப்பு அந்த இழப்பிலே தெரியும் அல்லவா? ஆகவே எந்த சூழலிலும் பொருளை பயன்படுத்துங்கள், மனிதரை
மனதார அரவணையுங்கள். ஆம், ஆர்ப்பாட்டமான கதைகள் 1000 நட்புறவுகளே. கடவுள் மனிதர்களை இதயத்திற்காக படைத்தார், பொருள்களை கரங்களுக்காக படைத்தார். ஆனால் நீயோ பொருட்களை இதயத்திலே இருத்தி வைத்துக் கொண்டு மனிதர்களை கரங்களில் பிடித்து கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாயே, உண்டா இல்லையா? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கு கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. ஏதோ ஒரு சில செயல்களை செய்து நான் பிறரை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்றேன், ட்ரை பண்றேன். ஸோ அது செய்ய வேண்டிய தேவை என்பது இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததான் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு செயலுமே அது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உகந்த ஒரு செயல் இல்லையா? அதை போய் நம்ம வெளி ஆட்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்றப்போ அது தேவையற்ற செயல் தான். அந்த வகையில அடுத்ததான் நம்ம நம்மளுடைய வெற்றியின் வழியாக மற்றவர்களை கவர வேண்டும், மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய தவறு. நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் எவ்வளவு பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன், நீ எல்லாம் எனக்கு சமமா பேசலாமா? சோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்மளுடைய வெற்றியின் வழியாக மற்றவர்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணும், என்னுடைய உண்மை என்னுடைய உழைப்பின் வழியா வந்ததுதான் என்னுடைய வெற்றி, இதை நான் என்னுடைய தனிப்பட்ட வழியில நான் கொண்டாடணுமே தவிர மற்றவர்கள்கிட்ட அதை சொல்லி மற்றவர்களை அடிமைப்படுத்தி அதன் வழியாக மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணம் என்னுடைய வெற்றி இருக்கக்கூடாதுன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அதாவது சொல்லுவாங்களே, வெற்றி வரும்போது ஆடாதே, தோல்வி வரும்போது வாடாதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றி என்பது நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிற சக்சஸ் விஷயத்த நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் அதுக்காண்டி உழைச்சிருக்கிறேன், நான் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் ஒரு வின் பண்ணியாச்சா, லைஃப்ல அடுத்த டார்கெட் அடுத்த இலக்கை நோக்கி நான் என்ன பண்ணணும், பயணம் தொடங்கி இருக்க வேணும். நான் ஒரு தடவை வின் பண்ணிட்டேன் அப்படிங்கறக்காக அந்த வெற்றியை நான் தம்பட்ட அடிச்சு நான் இவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இதெல்லாம் நான் பண்ண கடினமான பக்கங்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், இதெல்லாம் நம்ம சொல்ல ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா வெறுப்பாய் போயிடும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நாம அப்படி நம்மளை தற்பெருமை என்னைக்கு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், நான் என்னை பெரிய ஆளு அப்படின்னு நான் நினைச்ச ஆரம்பிச்சிட்டேன், நான் தான் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா கடவுள் தான் அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாரு, காட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அப்போ அந்த வெற்றியை கொண்டு பிறரை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, வெற்றியை கொண்டு நாம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஆனால் நம்முடைய வெற்றிகள் நம்மை பற்றி பேச வேண்டும். கண்டிப்பா. இன்னும் மற்றவர்கள் ஈர்க்கும் மனம் நம்ம என்னென்ன தவறுகள் செய்கின்றோம் என்று இதை நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி வச்சு பிரேக் போயிட்டு கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணம் மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் தெரிந்தும் தெரியாமலும், அடுத்தது என்ன? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, நாலேஜ். எல்லாருக்குமே அறிவு, அது கல்வி அறிவா இருக்கலாம், பட்டறிவா இருக்கலாம், என்ன வேணாலும் ஓகே. ஸோ அது இருக்கு அப்படிங்கிறப்போ அதை பிறருடைய வாழ்வின் நலனுக்காக, இந்த சமுதாயத்தின் மாற்றத்திற்காக, சமுதாய நலனுக்காக என்ன பண்ணணும்னா பயன்படுத்த வேண்டும். சோ எனக்கு அறிவு இருக்கு அப்படிங்கறதுக்காக அதை நான் ஒரு பெரிய இவனாட்டம் காட்டிக்கிட்டு நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு நான் டிகிரி வாங்கியிருக்கிறேன் தெரியுமா, எனக்கு உங்களெல்லாம் செய்ய முடியாத வேலையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன் தெரியுமா. ஒரு திரைப்படத்துல நடிகர் சரத்குமார் சொல்லுவாரு, ஓனருக்கு கூட உட்காந்துட்டே பாக்குற வேலை தான் எனக்குலாம் படுத்துக்கிட்டே பாக்குற வேலை அப்படிங்கிற மாதிரியான. சோ என்ன பண்றோம், நம்மளே பெருசா என்ன பண்ணிக்கிறோம், நினைச்சுக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஸோ அப்போ எனக்கு ஏதோ ஒரு சில விஷயத்துல எனக்கு எக்ஸ்பர்ட்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் தெரிந்த ஒரு நபர் அப்படின்னு நான் நினைக்க கூடாது. அப்போ அந்த அறிவை வைத்துக்கொண்டு அவர் இவ்வளவு படிச்சவர், சில நேரங்கள் ஏதாவது ஒரு இடங்களுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்மளை பத்தி மானே தேனே பொன்மானே என்ன பண்ணுவாங்க, அதை முன்னாடியே நம்மகிட்ட என்ன பண்ணிக்குவாங்க, கேட்டு வாங்கிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி அவ்வளவு ஃபுல்லா தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்ச நபர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை பத்தி சொல்லிடுவாங்க. இல்ல அப்படின்னா நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி வாங்கிருக்கீங்க, என்ன லொட்டு, இதெல்லாம் எழுதி கொடு. நம்மளும் அந்த டைம் சும்மா இருக்க மாட்டோம், என்ன பண்ணுவோம், நம்மள மானே தேனே பொன்மானே என்ன பண்ணுமோ. சோ அப்ப இவ்வளவு படித்திருக்கிறார், அங்கே போய் படித்துட்டு வந்தார், இங்க போய் படிச்சிருக்காரு, இவங்களுக்கு அது தெரியும் இதை தெரியும், இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மற்றவர்கள் என்னை பெருசா நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்மளுடைய அறிவை என்ன பண்றோம், பயன்படுத்திக்கிறோம். ஆனால் நம்முடைய அறிவை எதற்காக பயன்படுத்தக்கூடாது, இந்த சமுதாயத்தின் நலனுக்காக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி அறிவுன்றது நம்மளுடைய கண்களையும் மற்றவர்களுக்கு கண்களையும் திறப்பதற்கு மட்டுமே தவிர மற்றவர்கள் ஈர்க்கும் வண்ணம் அல்ல அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கௌசல்யா, மெரிடியன் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேன்சர் ப்ரிவென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் கேன்சர்.
ஆல்கஹால்னால நமக்கு லிவர் கேன்சர், கேஸ்ட்ரிக் கேன்சர், ஜிஐ கேன்சர் ரிலேட்டட் எல்லா கேன்சர்ஸுமே வரதுக்கான காசுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கிங் பார்த்தோம்னா அதனால் வந்து மெயினாக வந்து லங் கேன்சர், அப்புறம் வந்து ஈசோஃபேஜியல் கேன்சர், ஓரல் கேவிட்டி கேன்சர்லாம் நிறையா வருது. ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஒன்லி த பர்சன் ஹூ ட்ரிங்க்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. பட் ஸ்மோக்கிங் அப்படி கிடையாது. அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்லிட்டு அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னா த பர்சன் ஹூ ஸ்மோக்ஸ் அவங்களுக்கு அதனால் கேன்சர் வருது லாங் டேர்மில், அது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். ஸோ அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு வருது. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்லாம் நார்மல் பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்க ஸ்மோக் பண்ணும்போது சுற்றி இருக்கவங்க அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணும்போது வரது தான், அது பேர் தான் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். அதனால சுற்றி இருக்கவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. தே ஆர் அஃபெக்டட் வித் நாட் ஈவன் வித்தவுட் ஸ்மோக்கிங். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். இது என்னென்னா புது கான்செப்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது என்னென்னா நம்ம ஸ்மோக் பண்ணி முடித்தோடனே ஸ்மோக் பண்ணுற என்வாயன்மெண்ட்டில் அந்த பார்ட்டிகல்ஸ் போய் படிஞ்சிடும். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நீங்கள் திரும்ப அந்த ரூம்குள்ளே போகும்போது உங்கள் கூட ஸ்கின்ல இல்லை இன்ஹேல் பண்ணுவீங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, டச் பண்ணுவீங்க. அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அது வந்து திரும்ப உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுதான் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். யூஸ்வலாக சின்ன பசங்க இருக்காங்க, ஒரு ரூமில் ஸ்மோக் பண்ணி முடிச்சிருக்காங்க, நிறையா திங்ஸு டாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அது மேலெலாம் போய் செட்டில் ஆச்சு, அந்த பேபி வந்து அதெல்லாம் இது பண்ணுதுன்னா அது வந்து தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். அது அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு ஸ்பேசஸ், வீட்டுக்குள்ளே ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்மோக் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். இன்கேஸ் முடியல ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து நெக்ஸ்ட்டு வெளியே போக சொல்கிறீங்க, வெளியே போனால் ரிஸ்க் இல்லையான்னு பார்த்தோம்னா வெளியே போனால் சன் எக்ஸ்போஷர் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். அதுலேருந்து வர அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் நமக்கு ஸ்கின் கேன்சர்லாம் காஸ் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் காசிட்டிவ் ஃபேக்டராக இருக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஹேட் போடுறது, சன் கிளாஸஸ் வேர் பண்ணுறது, ரொம்ப நேரம் சன்னில் இருக்க மாதிரி போகிறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் SPF 30க்கு மேலே. அதுக்கப்புறம் வந்து நிறையா ஷேட் ஏரியாஸில் இருக்கணும். ஏர்லி மார்னிங் சன் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இட் causes vitamin D production in your skin. ஆனால் afternoon or eveningலாம் that is harsh for your skin and it's dangerous. more of ultraviolet radiation இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஷேடி ஏரியாஸ் அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட் இது வந்து இப்போ வந்து சில கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ண வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒன் பார்த்தோம்னா HPV வேக்சின். அது சர்வைக்கல் கேன்சர் மட்டும் இல்லாமல் ஏனல் கெனால், ஓரோஃபெரிஞ்சல் அந்த கேன்சர்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ அந்த வேக்சின் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹெப்படைட்டிஸ் B வேக்சின். இது வந்து லிவர் கேன்சர், ஹெப்படைட்டிஸ் Bனால வர லிவர் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ இந்த 2 வேக்சின் ஆல்ரெடி காசேட்டிவ் ஏஜென்ட் தெரிஞ்சதுனால அவைலபிள். அது முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்க பார்க்கணும். நான் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் சொல்லிட்டேன். இப்போ இது வந்து நமக்கு ஏதாவது ஒரு சிம்டம் வந்துச்சுன்னா ஏர்லி டிடெக்ஷனுமே வந்து நம்ம கேன்சர் பெருசாக வளர்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு அப்நார்மல் சிம்டம் வந்தாலே உடனே போய் டாக்டர்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும், இவால்வேட் பண்ணிக்கணும். ஏதாவது ப்ளீடிங், கலர் சேஞ்ச், ஏதாவது எங்கேயாவது லம்ப், மாஸ் அந்த மாதிரி உங்கள் உடம்புல ஏதாவது ஃபீல் ஆச்சு, அப்நார்மல் பவல் ஹேபிட்ஸ், திடீர்னு நிறையா வாமிட்டிங், டயரியா, கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது சிம்டம் வந்தால் உடனே போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ தட் நீங்கள் கேன்சர் பெரிய ஸ்டேஜுக்கு போகாமல் ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ் ஒரு இது ஏர்லி ஸ்டேஜ் கேன்சரில் நீங்கள் இது பண்ணலாம். ப்ரிவென்ஷன் கூட ஏர்லி டிடெக்ஷனும் சேர்ந்துச்சுன்னா நல்லாவே கேன்சரை க்யூர் பண்ணலாம், வராமல் தடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ ஆப்ஷன் சொல்லியாச்சு. ஆனால் வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியுமானா? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம்னா அவங்களுக்கு டெசிஷன் எடுக்க தெரியாது. அவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணி டெசிஷன் எடுக்க சொல்லி லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸில் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா லேட்டர் ஆன் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில சில செயல்களை செய்து நான் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றேன், அது தவறானது, அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கறதான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? இது பெரும்பாலும் நிறைய திருமணங்கள்ல பார்க்கலாம். இந்த கல்யாண காட்சிகள் அப்படிலாம் வரப்போ அந்த கூட்டத்துல நிறைய பெண்கள் குழு மத்தியில பேசிட்டு இருக்கப்போ பெருசா என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா அவங்க உடுத்திருக்க அந்த ஆடைகளை பத்தியும் அவங்க அணிந்திருக்க அந்த அணிகலன்களை பத்தியும் தான் நிறைய பேசிப்பாங்க. அப்போ என்ன அப்படி பெருசா சொல்லுவாங்கன்னா இது வந்து ரொம்ப பிராண்டட், எங்க இருந்து வாங்கிட்டு வந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதற்காக அதை சொல்ல வேண்டும்? நம்முடைய விருப்பத்துக்கு உட்பட்டு நாம் அதை வந்து அணிந்திருக்கோம், ஓகே. அது மற்றவர்கள் வந்து கேட்கும் வண்ணம் கேட்கும் போது அது ரொம்ப பிராண்டடு, இது இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினது, அவ்வளவு விலை கொடுத்து வாங்கினது. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய உபகரணங்களை வந்து இது பிராண்டட் அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்லி மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணம் அதை நம்ம பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை. கண்டிப்பா சில விலையுயர்ந்த மொபைல் போன்ஸ் இருக்குது, வாங்கியாச்சு அப்படின்னா அந்த மொபைல் போன் பாக்கெட்ல இருக்காது, கையிலே இருக்கும். எங்க பேசினாலும் அப்படி மூஞ்சிக்கு முன்னாடி 10 என்ன பண்ணணும், ஏன்னா அவங்க கேட்கணும்ல. கண்டிப்பா காட்டிட்டு புதுசா எவ்வளவு வாங்குனீங்க, எத்தனை லட்சம் ரூபாய், இவ்வளவு லட்சம் ரூபாய், இவ்வளவு லட்சம் கொடுத்து வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லணும்.
ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக மற்றவர்கள் ஈர்ப்பதற்காக சின்ன வயசுல எங்க அம்மா வந்து எனக்கு ஸ்கூல்ல ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கானா இல்ல செகண்ட் ரேங்க் இல்ல பின்னாடி தள்ளி போயிருக்கானா அப்படிங்கறத என் ரேங்க் கார்டை பார்க்காமலே என்ன பண்ணிடுவாங்க, கெஸ் பண்ணிடுவாங்க. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தா ரேங்க் கார்டு பேக்ல இருக்காது, என் கையில இருக்கும். ஸ்கூல்ல இருந்து வர வரைக்கும் நடந்துட்டு வரப்போ அப்படியே வீசிக்கிட்டே வருவேன் வேணும்னு. யாராவது பாக்குறப்ப கையில என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா வந்து ரேங்க் கார்டுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாவ் குட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதே செகண்ட் ரேங்கோ தேர்ட் ரேங்க் எல்லாம் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தூக்கி பேக்ல வச்சுக்குவேன். எங்க அம்மா வீட்டுக்கு வரும்போதே தெரிஞ்சிடும் ரேங்க் கார்டு பேக்ல இருந்தா தம்பி இதெல்லாம் என்னன்னா நம்ம பிறர் ஈர்ப்பதற்காக சின்ன பிள்ளைல இது ஓகே, சின்ன வயசுல ஏதோ சம்திங். வளர்ந்ததுக்கு அப்புறம் இதே நான் பண்றேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 57 நாம் இருக்கின்றோம். 2ஆம் கருத்துக்குள் நாம் நுழைகிறோம். இனிமை தராதவை 3 நல்லாதனார் பதிவு செய்கிறார். கொட்டி அளந்தமையா பாடலும் தட்டித்து பிச்சை புக்குண்பான் பிழிச்சலும் துச்சிருந்தான் ஆளும் கலங்கா முறுதலும் இம்மூன்றும் கேள்வியுள் இன்னாதன. திரிகடுகம் 57. ஆக இந்த 3மே இனிமை தராதவை. தாளமில்லா பாடல், தட்டேந்தி பிச்சை கேட்கின்ற பொழுது அம்மா தாயே பசிக்குது என்கிற அந்த கூக்குரல் அது இனிமை தராதது. அதோடு வீட்டு உரிமையாளருடைய பாத்திரங்களை கவர்ந்து விடலாமே என்கிற அந்த எண்ணம் அதுவும் இனிமை தராதது. இங்கே இனிமை தரக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும். அதில் இந்த 2வது நடுச்செய்தியாக தரப்பட்டிருக்கிற அந்த செய்தி இருக்கிறதே, அம்மா தாங்க பிச்சை போடுங்க பசிக்குது என்கிற அந்த சொல் அது இனிமை தரக்கூடியதல்ல. அதனால்தான் வள்ளுவர் ஒரு குறளில் இப்படி சாடுவார். அது இறைவனுக்கு எதிரான ஒரு குறளாகவும் கருதப்படும். அதே வேளையில் இத்தகைய சூழலை உருவாக்கி வைத்திருக்கிற இன்றைய இங்கு உள்ள அந்த ஆற்றல்கள், அதிகார வர்க்கங்கள், அவர்களையும் சாடுவதாக அது அமையும். எப்படி என்றால், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். இந்த உலகத்தை படைத்தவன் இயற்றியவன் இருக்கிறானே, அவன் பறந்து அழிக என்று சொல்வார். ஏன்? அதாவது பிச்சை எடுத்துத்தான் இங்கு வாழ வேண்டியிருக்கிறது, பசியாற்ற வேண்டியிருக்கிறது என்கிற ஒரு நிலை இருக்கும் என்றால் அதை அந்த கடவுளே தான் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்றால் அவர் அழிக என்று சொல்வார். ஆனால் இங்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. அது கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் தான் தந்திருக்கிறார். ஆனால் சிலர் பதுக்கி வைத்துக்கொண்டு சுரண்டி வைத்துக்கொண்டு அவர்கள் மற்றவர்களுக்கு வழங்கா தன்மையினால் இங்கு பசி பிச்சை எடுத்தல் இருக்கிறதே, அத்தகைய இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிற அந்த தீய ஆற்றல்கள் அழிக என்பதாகவும் அது அமையும். அதுதான் தனியொரு மனிதனுக்கு உணவில்லையெனில் இந்த உலகினை அழித்திடுவோம் என்பார் பாரதியார். ஒரு பாடல் வரும். அந்த பாடலை தந்தை எட்வர்ட் அவர்களிடம் கேட்டேன், இப்படி பசி தொடர்பாக ஏதாவது பாட்டு இருக்கிறதா என்று. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, வீட்டில் நாங்கள் அம்மாட்ட அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா இப்படி பாடுவாங்க. அது ஒரு பாடல். எப்படி என்றால், அம்மா பசிக்குதே தாயே பசிக்குதே, பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு கிடைத்தால் போதும், பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு கிடைத்தால் போதும், அம்மா பசிக்குதே தாயே பசிக்குதே. 2 சின்ன குழந்தைங்க அப்படியே பசிக்குதுன்னு சொல்லிட்டு வீடுகளில் தர்மம் எடுப்பது போல் அந்த காட்சி அமையும். கண்ணீர் வந்துவிடும். இந்த குரல் அது இனிமை தராத குரல். இப்படிப்பட்ட குரல்கள் இங்கு இந்த உலகத்தில் ஒலிக்கக்கூடா. அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே எல்லாம் கிடைக்கின்ற அந்த தன்மையில் இங்கு வாழ வேண்டும், வாழ வைக்கப்பட வேண்டும். அதற்கு உரியவர்கள் எல்லாருமே இங்கு முயற்சி எடுத்து ஆக வேண்டும் என்பதுதான் இதனுடைய செய்தியாக இங்கு அமைந்திருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் பிச்சை. இறப்போர்க்கு இடப்படும் உணவு, தருமம், அந்த இரத்தலுக்குரிய அந்த பொருள், இவையெல்லாம் தான் பிச்சை. பிச்சைக்காரன் என்றால்
என்ன பொருள்? தர்மக்காரர் அல்லது இரத்தல் செய்கிறவர். இறப்பு அல்ல, இரத்தல். இத்தகைய தன்மையில் இருக்கிறது. நான் சிறுவனாக தூத்துக்குடி மறைமாவட்டம் இளங்கநாதபுரத்தில் இருக்கின்ற போது அந்த குரல் இன்னும் கூட ஒலித்து கொண்டிருக்கிறது. ஒரு ஐயா அப்படியே நடக்க முடியாதவர், ஒரு சின்ன வண்டியில் அவர் அது மேலே தரையிலேயே உட்கார்ந்து போகிற மாதிரி இருக்கும். கையை வச்சுக்கிட்டே ஊண்டி ஊண்டி, ஆண்டவரே ஐயா, இந்த ஏழைக்கு இறங்குமே ஐயா, இந்த குரல் அது இன்னும் மறக்கலை எனக்கு. இப்படிப்பட்ட இந்த குரல்கள் ஒலிக்கக்கூடா. அப்படி என்றால் அவங்களெல்லாம் அழிச்சிருவோமா என்பதல்ல. அவர்கள் எல்லாரும் வாழ வேண்டும். வாழ்வதற்கு தடையாக இருக்கிறவர்கள் இங்கு மனம் மாற வேண்டும். அதற்குரிய அமைப்புகள் இங்கு உருவாக்கப்பட வேண்டும். எனவே இந்த பிச்சைத்தன்மையெல்லாம் மாறி உரிமையோடு மாண்போடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையை வாழ வைப்பதற்கு இங்கே எல்லாருமே உறுதியேற்றுக்கொள்ள என்று முடிவெடுப்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடுகம் பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாளில் மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணம் நாம் செய்யும் சில தவறுகள் தெரிந்தும் தெரியாமலும் அடுத்தது என்ன செய்கிறோம். ஸோ அடுத்த தவறு என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திச்ச விஷயங்கள், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுல நமக்கு இழப்புகளை என்ன பண்ணாது, ஏற்படுத்தாது. மேபி நம்மளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுவோம், வந்து ரொம்ப தற்பெருமைக்காரன் அப்படி இப்படிலாம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போற அடுத்த விஷயம், நம்மளோட பொருளாதார நிலையில நம்மள ரொம்ப பின்தங்கிய நிலைக்கோ இல்ல கீழ்மட்ட நிலைக்கோ என்ன எடுத்துட்டு போயிடும். ஏன்னா நான் பிறர் முன்னாடி என்னை பகட்டாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிறரை போல ஒரு லைஃப் ஸ்டைல நான் என்ன பண்றது, வாழ்றது. அதுக்காக ஒரு விளம்பரம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு டிவில எல்லாம் நிறைய நேரங்கள் பார்த்துப்போம். பக்கத்து வீட்டுல இருக்கு, ஏத்து வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல அப்ப இல்லையான்னு கேட்டோன்னே அப்ப வாங்கி வச்சிருவோம். அது நமக்கு தேவையா இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் தான். நமக்கு அது தேவையா, அதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கணும், யோசிச்சிருக்கணும். அவங்க விளம்பரத்துல கேட்கலாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி. நமக்கு தான் தேவையா தேவையில்லைங்கிற நாம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அப்ப இது போல பிறருக்காக அவன் அதை வச்சிருக்கிறான், அவன் நானும் என்ன பண்றேன் வாங்குறேன். அவன் பக்கத்து வீட்டுக்கார அவன் ஸ்கூல்ல அவன் பிள்ளைங்களை என்ன பண்ணிருக்கான், ஒரு பெரிய ஹைஃபையான ஒரு ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்கான், சேர்த்திருக்கான். நானும் அதே மாதிரி ஹைஃபையான ஸ்கூல்ல என்ன பண்ண போறேன், சேர்க்க போறேன். பல குடும்பங்கள் வந்து இப்பொழுது பொருளாதார ரீதியா பின்தங்கி நிலைக்கு போறாங்க அப்படின்னா, நல்ல நிலையில இருந்து பின்தங்கி நிலைக்கு போறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதுதான். ஏன்னா நான் வந்து மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது, நான் ரொம்ப வந்து வசதியான ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணிக்கிறேன், நான் பக்கட்டான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதை பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இது வந்து நமக்கு என்ன பொருளாதாரம் மற்றதெல்லாம் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தாது. ஆனா இது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி விடும். சோ அப்ப அந்த மாதிரியா இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப தவறு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்வதற்கான பொருளாதார தேவை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அடுத்தவனை போல வாழணும்னு நினைச்சு நம்ம வாழக்கூடிய இந்த பொருளாதார தேவை தான் ரொம்ப ரொம்ப அதிகம். சிந்தனையில் கொள்வோம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பே மீடியா தீர்ப்பு வழங்க தொடங்கிவிட்டதா? ஒரு பிரேக்கிங் நியூஸ் எப்போதிலிருந்து பிரேக்கிங் லைவ்ஸ் ஆனது? ஒரு ஸ்டுடியோ விவாதம், ஒரு வைரல் வீடியோ ஒரு இரவில் ஒருவரின் வாழ்க்கை சிதைத்து விட முடியுமா? குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றமற்றவர் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு மீடியா ட்ரையல் முன் நிலைத்து நிற்கிறதா? உண்மை வெளிச்சம் பெறுகிறதா அல்லது சத்தமே முதன்மையாக்கப்படுகிறதா? ஜனநாயகத்தின் காவலாளியாக இருக்கும் மீடியா ஏன் நீதிபதியாக மாறுகிறது? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம் வாருங்கள். அருள்வாக்கு பகுதி தானியேல் 2. யோவாக்கிமின் மனைவி சூசனா நேர்மையும் இறை அச்சமும் கொண்ட அழகிய பெண். 2 மூப்பர்கள் முன்பாக நீதிபதியாக இருந்தவர்கள் அவளை விரும்பினர். அவள் தனியாக இருந்தபோது அவளை விரட்டி, எங்களுடன் பாவம் செய், இல்லையேல் விபச்சாரம் செய்ததாக குற்றம் சாட்டுவோம் என்றனர். சூசன்னா மறுத்தாள். அவர்கள் பொய் சாட்சி கூறினர். மக்கள் அவர்களை நம்பி சூசனாவுக்கு மரண தண்டனை வழங்க தயாரானார்கள். இதே போன்ற சூழல் இக்காலகட்டத்திலும் சமூக ஊடகங்களில் தினம் தினம் நடக்கிறது. நல்லவர்கள் விவாத பொருளாக்கப்படுகின்றார்கள். நலமாக வாழ விரும்புகிறவர்கள் துன்புறுத்தப்படுகின்றனர். சமீப காலமாக ஊடகங்கள் நீதிமன்றம் என்கிற விசாரணையை செய்ய தொடங்கியிருப்பதை ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் என்கின்றனர். டிஆர்பிக்காக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடங்கிய இந்த பழக்கம் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக காணப்படுவதை நாம் காண்கின்றோம். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 19(1) குடிமக்களுக்கு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பேச்சுரிமையை கொடுத்திருந்தாலும்
அது ஒரு வரையறைக்குள்ளும் வரைமுறைக்குள்ளும் செயல்பட வேண்டும். இன்று பேச்சுரிமை என்ற போர்வையில் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் நடத்தப்பட்டு ஒருவரின் தனி உரிமைக்கான உரிமை, அதாவது ரைட் டு பிரைவசி மறுக்கப்படுகின்றது. தன்னுரிமைக்கான உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் வருகிறது. உதாரணமாக, ஒருவரின் அனுமதியின்றி அவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவது, தனிப்பட்ட தகவல்களை திருடுவது அல்லது அவர்களின் அந்தரங்க வாழ்க்கையில் தலையிடுவது போன்ற செயல்கள் தனி உரிமை மீறல்களுக்கான செயல்கள் என்று கருதப்படுகிறது. ஊடக விசாரணை என்பது நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கும் நியாயமான விசாரணை போக்கை திசை திருப்புவதோடு ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் மீது ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிடுவதன் மூலம் பொதுமக்கள் மத்தியில் அந்த நபர் குற்றவாளி என்ற ஒரு கருத்தை உருவாக்குகிறது. ஒரு விசாரணையின் முடிவில் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிக்கும் வரை ஊடகங்கள் ஒருவரை குற்றவாளி என்று முடிவு செய்வது சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரானது. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 12 அடிப்படையில் ஊடக விசாரணையில் ஈடுபடும் வெகுஜன ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இந்திய தண்டனை சட்டத்தின் தற்போதைய பாரதிய நியாய சங்கீதா BNS பிரிவு 356 முந்தைய IPS 499/500 கீழ் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் உழைப்பவர்கள் மீது அவதூறு வழக்கும் தொடரலாம். ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது சப்ஜுடிஸ் அதை பற்றி தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என உயர் நீதிமன்றத்தை அணுகி தற்காலிக தடை பெறலாம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் IT ஆக்ட் 2000 அடிப்படையிலே ஆபாசமான தகவல்களை பரப்புவர்கள் மீது பிரிவு 66A மற்றும் பிரிவு 67 கீழ் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கலாம். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி தனி உரிமை மற்றும் கண்ணியம் என்பது வாழ்வுரிமையின் ஒரு பகுதியாகும். இதை மீறும் மீடியாக்கள் மீது வழக்கும் தொடர முடியும். சமூக வலைத்தளங்களில் உங்களை தாக்குபவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இது அந்த பதிவை மேலும் பலரிடம் கொண்டு சேர்க்கக்கூடும். உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லும்போது உணர்ச்சி வசப்பட்டு மற்றொரு மீது ஆதாரமற்ற புகார்களை சுமத்தாதீர்கள். அது உங்களுக்கே சட்ட சிக்கலை உருவாக்கும். ஊடகம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டின் 4வது தூண் என்கின்றார்கள். அரசியலை, சமூகத்தை, தொழில்நுட்பத்தை, வாழ்க்கையை கற்பிக்கின்ற கல்வி சாலையும் ஆகும். அதே ஊடகம் ஊதாரியாய் போனால் அது சமூகத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நாம் இப்பகுதியில் பார்த்தோம். ஒரு குற்றச்சாட்டு போதுமானது ஒரு மனிதரின் மாண்பை சிதைக்க. ஒரு செய்தி போதுமானது ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற. டிஜிட்டல் உலகில் இன்று பல சூசனாக்கள் தனக்கான நீதி நியாயத்தை கோரும் தானியல்களுக்காக மூப்பர்கள் மத்தியில் அவமானப்பட்டு காத்து கிடக்கின்றார்கள். டிஜிட்டல் உலகிலே அவமானப்பட்டு கிடக்கும் சூசனாக்கள் இன்று பல உண்டு. அவர்களுக்கான நியாயத்தை சொல்லும் தானியல்கள் வெகு சிலரே. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட நீங்க பேசிட்டு இருக்கிறோம். பிறரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நாம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? நாம் இன்றைய நாளில் மற்றவர்களை ஈர்க்கும்னு நம்ம சில செயல்கள் செய்யறோம் இல்லையா, அது மற்றவர்களுக்கு பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கு அது வலியையும் கொடுக்கும் அப்படின்றத நம்ம இன்றைய நாள தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய உறவுகள், என்னுடைய குடும்பத்தின் மத்தியில் எனக்கு கிடைச்சிருக்க உறவுகள்லாம் மிக சிறப்பான உறவுகள் அப்படின்னு சொல்லி பல உறவுகள் கிட்ட நம்ம இந்த மாதிரி பகிர்ந்துப்போம். எனக்கு கிடைச்ச கணவர் மாதிரி வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாரு, அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு, என் அப்பா அம்மா மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. இது எப்படி அப்படின்னா, கிடைக்காது, நீங்க கிடைச்சிருக்கோ கிடைக்கலையோ, ஆனா இப்படி சொல்ற அந்த வார்த்தைகளே மிக தவறான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எங்க போய் யார்கிட்ட சொல்வீங்க இப்படி ஒரு வார்த்தையை? கிடைக்காத ஒருத்தவங்க கிட்ட தானே போய் சொல்வீங்க. எனக்கு அக்காக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு, தங்கச்சிக்கு சாதாரண ஒரு லைஃப் கிடைச்சிருக்குன்றப்போ, எனக்கு எவ்வளவு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஏன் உங்க வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ வலி அவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இது இம்ப்ரெஸ் பண்றதுக்கு கிடையாது, கடுப்பேத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. சோ அப்போ என்கிட்ட எல்லாம் இருக்குது, எனக்கு நல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஏன் எங்க அப்பா அம்மா என்னை பாத்துக்க, உங்க அப்பா அம்மா உங்களை எவ்வளவு பாத்துக்க மாட்டாங்களா? சோ அப்போ இந்த மாதிரி யார்கிட்ட என்ன ஒரு குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைபாடு உள்ள ஒரு உறவு நிலை என்கிட்ட நல்லா இருக்குது, எனக்கு நல்ல கணவர் அமைஞ்சிருக்கிறாரு, நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க, நல்ல அப்பா அம்மா சந்தோஷம், அது உங்களோட என்ன பண்ணட்டும் இருக்கட்டும். அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதை காயப்படுத்தக்கூடிய எண்ணம் அப்படிங்கறது இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றது மட்டும் இல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறான. கண்டிப்பா அப்படி உண்மையா கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு நன்றி சொல்லுங்க, கடவுளுக்கு, அது போதும். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி இந்த பதிவுகளில் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தோம். அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அவங்கள வந்து மாவட்ட தொழில் மையத்தில் போய் பார்க்க சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு நமக்கு ஒரு சில யோசனையில் அப்படியே நின்றுட்டோம். சரிங்களா? ஒவ்வொரு முறையும் நம்ம மாதா டிவியில் நம்ம இந்த விற்பனை வாய்ப்பை பற்றி பேசுகிறப்பெல்லாம் ஏதோ ஒன்று நினச்சி செய்கிறோம், பட் தொடர்ந்து செய்ய மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் நம்ம பார்க்குறோம். அது சின்ன தொழிலாக இருந்தாலும் பெரிய தொழிலாக இருந்தாலும். இதுக்கு என்ன ஒரே ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிறத நான் உட்காந்து ஆய்வு பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டவங்கள நான் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டப்போ உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட பணமே இல்லை, சுத்தமாக பணம் இல்லை, அல்லது மிக குறைந்த பணம் இருக்குது, இதை வச்சு நான் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை வருது. இந்த நிலைக்கு அது வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது சிறிய வகை தொழில் பண்ணாலும் சரி, பண வசதிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதற்கான சரியான தளங்களை தேர்ந்தெடுக்கணும். உதாரணத்துக்கு அன்றைக்கி ஒரு செங்கல்பட்டுலேருந்து ஒருத்தங்க புளியங்கொட்டையை உடச்சி அந்த புளியை பரப்புகிற அந்த மிஷின் வேணும், அந்த தொழில் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டீங்க. வேப்பங்கொட்டையை தூளாக்கி வேப்பங்கொட்டை தூள் நம்ம செய்யக்கூடிய தொழில் செய்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ இதிலெல்லாம் என்னன்னா நேரடியாக வங்கிட்ட போனால் அவங்களால எவ்வளோ கடன் கொடுக்க முடியும் அவ்வளோதான் கொடுப்பாங்க. அவங்க மானியம் தரமாட்டாங்க. அவங்க பணம் மட்டும் கொடுக்குற ஒரு ஆள், அவங்க வந்து வட்டி கொடுப்பாங்க, வட்டி வாங்குறவங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் என்ன சொன்னேன்னா, எந்த விதமான அரசு திட்டங்கள் இருக்குது அந்த திட்டம் வழியாக நீங்கள் போங்க, அப்போ மானியத்துடன் கூடிய கடன் கிடைக்கும், பெண்களாக இருந்தால் கூடுதல் கடன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை நம்ம விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், PMFME அப்படிங்கிறது வந்து பாரத பிரதமரோட உணவுப் பொருள் பதப்படுத்தும் திட்டம். இந்த PMFME அப்படிங்கிறது பற்றின விவரம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனியன் ஆஃபீஸில் வேளாண்மை துறையாக இருக்கும். அங்கே வேளாண்மை விற்பனைத்துறை அதிகாரி இருப்பார், அவரை கேட்டால் அவர் பண்ணி கொடுப்பார். அல்லது மாவட்ட தொழில் மையம் அங்கே போனால் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 10,000 ரூபாய்க்கு நீங்கள் மாவு ஆட்டக்கூடிய ஒரு தொழில் பண்ணணும்னு வச்சா, அதில் உத்தேசமாக 40-50% மானியம் கிடைக்கும். 10,000 ரூபா கொடுத்துட்றாங்க, அதில் 5,000 ரூபாய் கழிச்சுக்கிறாங்க. 5,000 ரூபாய் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற தொகையிலையுமே நீங்கள் 2,000 ரூபாய் கட்டினா போதும், மிச்சம் கடன், வங்கி கடன். அப்போ நம்ம செஞ்சு அந்த வங்கி கடனை கட்டிடலாம். இப்போ ரைட்டுங்களா? இதே இது நீங்கள் வந்து இதில் போனால் என்ன நடக்கும்? பேங்க்குக்கு போனால் பேங்க்குக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் 20% பணம் கொடுங்க, நான் 80% கொடுக்குறேன், ஆனால் அந்த 80%க்கு நீ வட்டி கட்டணும்பாங்க. இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, திட்டங்கள் மூலமாக போகணும். அதை தான் இன்னும் ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் டிக் இருக்குது, அங்கே போனீங்கன்னா ஏற்றுமதிக்கான ஒரு சில, நான் கடந்த முறை சொன்ன மாதிரி IE கோடு வாங்கிறது, DGFTயில் நம்ம பதிவு செய்கிறது, அந்த மாதிரியான ஒரு சில காரியங்கள் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வேளாண் சார்ந்த ஒரு பணி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் AIF அப்படின்னு இருக்குது. அது யார்கிட்ட தெரிஞ்சுக்கணும்? பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போனால் வேளாண்மை விற்பனைத்துறை அதிகாரி இருப்பார், அவரை கேட்டுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டரில் கேட்கலாம். AIF இந்த இதில் விண்ணப்பம் கொடுத்து அதற்கான படிவங்களெல்லாம் இணைச்சி உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையும் இணைச்சி அங்கே கொடுத்தீங்கன்னா, அவங்க நான் கடந்த முறை நான் சொன்ன மாதிரி 2 கோடி ரூபாய் வரையிலும் உங்களுக்கு கடன் உதவி பண்ணுறாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படிங்கிற முறையில் நீங்கள் கட்ட வேண்டிய வட்டி தொகையுமே 4% வந்து 3 எடுத்துகிட்டு 1 கட்டினா போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த வழியாக போய் நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப நம்ம ஒரு சிறிய காரியம் செய்ய வாய்ப்பு இருக்குது. 2 கோடிக்கு செய்ய வேணாங்க, 1 லட்சத்துக்குள்ளது பண்ணலாம். ஃபஸ்ட்டு தெரிந்தவர்கள் மூலமாக 1 லட்சத்துக்குள்ளே
பொருளை ஏற்றுமதி பண்ணலாம். அதில் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் 1.5 ஆக்கலாம், 2 ஆக்கலாம். அந்த மாதிரி சிறு சிறு பணிகள் பண்ணுறது மிகவும் முக்கியம். சரிங்களா? நம்பிக்கையை செய்யுங்க. ஆர்வப்பட்டுட்டு அப்படியே அமைதியாகக்கூடாது, செய்யணும். உள்ளே இறங்கி வாங்க. ஒருத்தட்ட போய் கேட்கணும்னு சொன்னால் கேட்கணும். கேட்டால் தானே நமக்கு தெரியும். கேட்காம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம ஆசை போயிடும்ல. எப்படி முன்னேறுறது? வழிகள் நிறையா இருக்குது. சரிங்களா? வாங்க, மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோம். அடுத்ததாக மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணம் நாம் செய்யும் சில செயல்கள் தவறானது, அது எது அப்படின்றது தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது என்னன்னா, எல்லாருக்குமே நல்ல செயல்கள் செய்யக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. பழக்கம் அப்படின்னாலும் நல்ல செயல் செய்யக்கூடிய ஒரு மனது, அதை செய்யக்கூடிய தருணங்கள் செஞ்சிருக்கிறோம். செய்யவே இல்லை. யாரும் ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணியோ இல்லை ஒருத்தரை குறிப்பிட்டோ இவர் வாழ்க்கையில ஒரு நல்ல செயல் கூட செஞ்சதே இல்லை அப்படின்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லாருமே ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு செயலை தெரிந்தோ தெரியாமலோ நல்ல செயல்கள் செஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த நல்ல செயல்களை பிறருக்கு பார்வையில் தென்படுற மாதிரி ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு, இந்த உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், இந்த உனக்கு நான் இந்த உதவியை செய்யறேன், இந்த மாதிரியான இறக்க செயல்களை இன்னும் 4 பேர் பார்க்கணும். அதாவது என்னன்னா, நம்ம வில்லியத்தோசனர் ஒன்று வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், பேனர் வச்சு போஸ்டர் அடிச்சு அதை ஃபேஸ்புக் சோசியல் மீடியால எல்லாம் போட்டு, இந்த தேர்தலில் இவர் இவ்வளவு பெரிய உதவிகள் செய்தாரு, அதுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து, அந்த மாதிரி நமக்கு தெரியும் அது வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி, இருந்தாலுமே அந்த வீடியோலாம் நான் பார்க்காத மாதிரி அதுல ஒரு ஆக்ஷனை ஒரு கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு பிஜிஎம் சேர்த்து, அதுக்கு ஒரு சாங் பேக்ரவுண்ட்ல ஆட் பண்ணி, இதெல்லாம் கொண்டு போய் போஸ்ட் பண்ணி, இப்படிப்பட்ட உதவிகளை நான் என்ன பண்றேன், செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை தம்பட்டம் அடித்து பிறரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ண அவசியம் இல்லை. அதற்கு நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா நமக்கு தேய்வுனால வரக்கூடியது. ஆமாம் இல்லையா? இது எந்த வயதில் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலாம்? கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக பாருங்க, இப்போ 29 இயர்ஸ் 28 இயர்ஸ்லேயே எலும்புகள் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோட்டிக் சேஞ்சஸ், எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிக்கும். இது இன்னும் ஒரு 30+லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபீனியா அப்படிம்பாங்க. அந்த அரிப்பு இன்னும் ஜாஸ்தியாகும். 30+ல ஒரு 33, 34ல பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்துடுது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா எலும்பு தேய்மானம். முக்கியமாக இது எதில் வரும் அப்படின்னா வெயிட் பியரிங் ஜாயின்ட்ஸ், மூட்டு வலிகள் தான் நிறைய பேருக்கு வருது. மூட்டு எலும்புகள் கால் மூட்டுகள்ல பிரதானமா வந்துடும். சரிங்களா? இப்ப இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வருது அப்படின்னா இதுக்கு மெயின் ரீசன் வெயில்ல நம்ம நிறைய இல்லாதது, வெயிலே உடம்புல படாம இருக்கிறது, அதிகப்படியான வெயிட், கால்சியம் உணவுகள் கம்மியா எடுத்துக்கிறது, வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் எடுத்துட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் எடுக்காம இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய உடல் பருமனும் ஒரு முக்கிய காரணம். ஒபிசிட்டி ஒரு முக்கிய காரணம். ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தாலும் நீங்க வருமுன் காப்போன்னு எதுக்கு இருக்கு? இப்போ உங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு டயபெட்டிக் இருக்கு, இல்ல ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, இல்ல பிபி இருக்குன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும்? எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் இப்பத்துல இருந்த டீ காபி குடிக்கிறத குறைக்கணும், உப்பு குறைக்கணும், காரம் புளி உப்பு எல்லாம் குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணா ஏன் மேனேஜ் பண்ணா ஏன் வருது? வராது. அதனால தயவு செய்து உங்க ஃபேமிலி ஹிஸ்டரிக்கு, அதனால தான் நீங்க ஹாஸ்பிட்டல் போனா ஒரு ஃபார்ம் வச்சு ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் கேட்பாங்க. உங்க ஃபேமிலியில இருக்கா அப்படின்னு. இருக்குன்னு சொன்னா இப்போ நீங்க ஹாஸ்பிட்டலே போக வேண்டாம். இப்பவே நீங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுல சிந்திங்க. உங்க அப்பா அம்மாக்கு மூட்டு வலி இருக்கா, இல்ல ஒபிசிட்டி இருக்காங்களா, இல்ல ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா, இல்ல டயபெட்டிக் இருக்கா, என்னன்னு யோசனை பண்ணுங்க. அப்போ மூட்டு வலி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வராம பாதுகாக்கணும்னா இப்பத்துல இருந்தே நீங்க வெயிட்டா இருந்தா வெயிட்டை குறைச்சிருங்க. இல்ல போன் வீக்கா இருக்கு அதனாலதான் வந்திருக்கு, தேய்வு இருக்கு, எலும்பு தேய்வு, தசைநார் டேமேஜ், இதெல்லாம் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குன்னா நீங்க அதுக்கு உண்டான பூஸ்டர் நிறைய இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்றேன், எள்ளு சாப்பிடுங்க, பைனாப்பிள் சாப்பிடுங்க, பப்பாளி சாப்பிடுங்க, காய்கறி கீரைகள் பழங்கள் அதிகமா சாப்பிடுங்க, ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் கட் பண்ணுங்க. நீங்க நான்வெஜ் கூட வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க, ஹைஜீனிக்கா இருக்கும். வெளியில எல்லாம் என்ன எத்தனை நாள் ஆச்சு கட் பண்ணி என்ன ஏது தெரியாது. நீங்க காசு கொடுத்து நீங்க ஏன் நோயை வாங்கி வச்சுக்கிறீங்க? இன்னைக்கு இந்த எலும்பு தேய்மானம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது உடல் பருமனாலையும் வரும். ஏன்னா நம்ம உடம்புல நம்ம முதுகு எலும்போ நம்ம கால் மூட்டு தான் நம்ம உடம்பு வெயிட் தாங்கிறது. இன்னைக்கு பாருங்க எல்லாருக்கும் லம்பார் ப்ராப்ளம், செர்விக்கல் ப்ராப்ளம், கழுத்து வலி, தோள்பட்ட வலி, இடுப்பு வலி சொல்றாங்க. அப்புறம் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி, சின்ன வயசுலயே மூட்டு வலி. முதல்ல ஒரு காலில் பாதிப்பு வரும், அது பேலன்ஸ் பண்ண நடக்கும்போது இன்னொரு கால் மூட்டுலயும் வலி வந்துடும். ஆக மொத்தம் 2 மூட்டுலயும் வலி.
இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ரோபோட்டிக் வந்துருச்சு, நீங்க மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணிக்கங்க. சரி, எத்தனை வருஷம்? 5 years, அதுக்கு மேல. அப்போ என்ன சொல்றாங்க, நீங்க வெயிட் குறைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வெயிட் குறைச்சிங்க, ரெகுலர் எக்ஸசைஸ், நல்லா ஒரு நடங்க, சைக்கிள் ஓட்டுங்க, உட்காருங்க, எழுங்க, யோகா பண்ணுங்க. ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே அந்த எக்ஸசைஸ் டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணாலே போதும். உணவு வீட்டில் நீங்கள் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. கீரை சாப்பிடுங்க, காய் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ்னால வரக்கூடிய குறைபாடுகள் இருக்காது. என்ன நேர்களே, அதனால உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால ஆரம்ப நிலையில வந்தால் வித்தவுட் சர்ஜரி உங்களால குணமாக்க முடியும். வழிகள் இருக்கு, கடைப்பிடிங்க, பலன் அடைக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு நாள் சில தவறான செயல்களை செய்து பிறரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தவறான செயல் என்னன்னு அதான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றாங்க? உச்சக்கட்டமா அப்படின்னு சொன்னா இதை நம்ம அடிக்கடி நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்போம். கடவுளின் பெயரை கொண்டு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றது மற்றவர்களை. நம்மளுடைய பங்குலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எப்பவுமே பைபிள் இவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க வந்து நிறைய இறைவசனங்கள் சொல்லுவாங்க. நம்ம எதுவும் வந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு பர்சனலா போயிட்டு அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். அவங்க நிறைய ஒப்பீனியன், நல்ல ஒப்பீனியன், ஓகே, வெல் அண்ட் குட். சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க. சில பேர் நம்மளுடைய பர்சனல் லைஃபை கேட்டுட்டு அது நிறைய பேர்கிட்ட இன்னும் சொல்லி நம்ம இன்னும் அசிங்கப்படுத்தக்கூடிய சில கேரக்டர்ஸும் இருப்பாங்க. அது எந்த நம்பிக்கையில அவங்க கிட்ட போய் நம்ம சொல்றோம் அப்படின்னா இவங்க வந்து நிறைய கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. அந்த ஈர்க்கும் வண்ணம் நம்ம அதே மாதிரி மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய ஒரு தருணமும் அமையும். ஸோ அப்படிப்பட்ட அந்த கடவுளின் பெயரை கொண்டு மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவர்களை ஈர்க்கவும் கூடாது. இது ஈர்க்க முடியுமான்னு கேட்டா தெரியல எனக்கு. ஆனா என்னன்னா, நான் பைபிளை தூக்கிட்டு அலைகிறேன், எப்போ பார்த்தாலும் நான் ஜெபம் சொல்றேன், எப்போ பார்த்தாலும் நான் ஜெபமால ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ கடவுள் என்னோட வேண்டியதான் என்ன பண்ணுவாரு, கேட்பாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நினைச்சுக்கிறோம். ஆனா நமக்கு நல்லா தெரியும் நாம எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல நான் வந்து வெளி உலக பார்வைக்கு பொழுதனைக்கும் பைபிள் தூக்கிட்டு கிளம்புறதா இருக்கட்டும், திருப்பலி அட்டன் பண்றதா இருக்கட்டும், ஜெபமால ஜெபிப்பதா இருக்கட்டும், ஆனா என்னுடைய எண்ணங்கள் ஃபுல்லா என்கிட்ட அது இல்ல, இது இல்ல, கடவுள் என்ன அப்படி இது நடத்துறாரு, குறைகளை சொல்லிக்கொண்டே மத்தவங்களை குறை சொல்றது, மத்தவங்க மேல இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவது. அப்பெல்லாம் நீங்க பைபிளை தூக்கிட்டு போயிருக்கீங்களே தவிர பைபிள் என்ன பண்ணல, படிக்கலாம். விவிலியத்துல அழகா சொல்லிருக்குது, நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய மரக்கட்டை தான் அந்த மரக்கட்டை எங்க கண்ணுல இவ்வளவு பெருசா வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கண்ணுல இத்தூண்டு ஒரு தூசி அது வந்து நம்ம கண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒருத்திக்கிட்ட இருக்கு. உங்க கண்ணுல பாரு இத்தூண்டி தூசி இருக்கு, இங்க எவ்வளவு பெரிய மரக்கட்டை. சோ அப்போ இந்த மாதிரி விவிலியத்தை தூக்கி கொண்டு நடப்பவர்களோ, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்பவர்களோ என்ன அப்படின்னா, நான் வந்து கடவுளோட நெருங்கி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சீன் கிரியேட் பண்ணி மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றது. இது எல்லாருமே இதை தவற செய்யறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தவறை செய்பவர்களுக்கு இது நல்லா தெரியும். உண்மையாக இறைவனோடு இணைந்து இருப்பவர்கள் இப்படி பகட்டான விஷயங்களை என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க விவிலியத்துல சொன்ன மாதிரி ஒண்ணு வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாத இருக்கட்டுங்கிற மாதிரி அவங்க செய்ய வேண்டிய நல்ல செயல் அவங்க சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு சத்தம் இல்லாம அவங்க வாழ்க்கை. ஸோ அப்போ அது போல நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம், இல்லை நான் எந்தெந்த தவறுகளை எல்லாம் நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் செஞ்சிருக்கிறேன், இன்னமும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து இன்று முதல் அதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு அழைப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று அழைப்பின் மக்களாக வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரீனா மைக்கேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, கணவர், பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோஹான் ஆத்விக் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு இணைச்சட்டம் 7:14. மற்ற எல்லா மக்கள் இனங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, எளிமையில் மகிழ்வோம், வளமாக வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.